வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரு. உச்ச நிலையில மீனத்தோடையும் ராகுவோடையும் சேர்ந்து இருக்காரு சுக்கிரன். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காரு. ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம் செவ்வாய் மற்றும் சனி சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவும் புதனும் மேசராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் 1ஆம் தேதிக்குரிய கிரக பயிற்சிகள். சரிங்களா? கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரிஷபராசியோட ராசிநாதன் யார்? சுக்கிரன். அவர் உச்ச நிலையில் இருக்கார். உச்சத்தில் இருந்தாலுமே ராகுவோடு இருக்கார். இது ஒரு சின்ன மைனஸ் வச்சுக்கோங்க. பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார். சரிங்களா? அப்போ கேது இருந்தாலுமே எந்த கெடுபலும் இருக்காது. ராசிநாதன் சுக்கிரன் 22ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடத்துல என்னது? மேசராசிக்குரிய 12ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றாரு. இது ஒரு யோகமான பலனை தரும். நீங்கள் நீண்ட காலமாக எதையாவது நினச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணும், எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இல்லாட்டி ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறையாவது நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது ஏதாவது தடையோ இல்லை பண வரவு இல்லாமலையோ இருக்கும். ஆனால் இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்கும். சுப விரயங்கள் நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. இப்போ சுப விரயம் பண்ணது, திருமணம் பண்ணுறது, இல்லாட்டி வாகனம் வாங்குறது, இல்லாட்டி வீடு கட்டுறது, இல்லாட்டி வீடு வாங்குறது, இந்த மாதிரி யோகங்கள் இந்த மாதத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரி செலவு இருக்கும். அது எப்படி இருக்கும்? சுப செலவாக அமையும் மேசராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில். ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கார். சொந்த வீட்டில் சனி இருக்கிறது ஒரு யோகமான பலனை தரும். நினைச்ச வாழ்க்கை அமையும், இல்லாட்டி அமைச்சு கொடுப்பாரு, இல்லாட்டி அமைச்சவங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய தருணம் தான் இந்த ஏப்ரல் மாதம். இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி வேறு நடைபெறும். செவ்வாய் பயிற்சி எப்படின்னா, ராசிநாதன் 7ஆம் இடத்துல. உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் செவ்வாய் ஒரு ராசிக்கு 7வது அதிபதி. அவர் 11ஆம் இடத்துக்கு வந்தார். எப்போ? ஏப்ரல் 23ஆம் தேதி. இப்போ திருமணத்துக்கு உண்டான மாதம் இந்த மாதம். நிறைய பேர் திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டு தான் ஒரு திருமணம் அமையும். இல்லை வரநாள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயதார்த்தமோ இல்லை ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு தேடி வரும். இப்போ வீட்டில் வரன் தேடுறாங்க அப்படின்னா நல்லா வரன் அமையும். இல்லை வரன் தேடி முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு நிச்சயதார்த்தமோ இல்லை கல்யாணமோ கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் கல்யாண வயசில் இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வேலை இல்லாமல் இருப்பாங்க. வேலையில் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வேலையில் இருந்துட்டு மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருக்காது, ஏதோ ஒரு போய்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வட்டம் இடமாற்றம் நடைபெறும், தொழில் மாற்றம் அமையும். நல்ல ஒரு மாதம் பயன்படுத்திக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலையும் நிரந்தரமான வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குரு பார்த்தா தொழில் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக. 10ல் சனி இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணிக்கொண்டு நிறைய நன்மைகள் நடைபெறும். நிறைய வருமானம் வரும், நிறைய லாபம் கிடைக்கும், நிறைய சுப விரயங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா 11ல் ராகு இருக்காரு. அது லாபஸ்தானம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. 10ல் சனி இருக்காரு, 11ல் ராகு இருக்காரு. இது ரெண்டுமே ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு சாதகமான பலனை தரும். ரிஷபராசிக்காரில் ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அது நிறைவேறாமலே இருக்கும். ரொம்ப இதாக தடைகள் தட்டி போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் தொழில் பண்ணுறக்கோ இல்லை வேலை பார்க்குறக்கோ இல்லை படிப்பு விஷயமாக போகிறதுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். வெளிநாட்டு போகிறதுக்கு அடிக்கல் நாட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விசாவோ கிடைக்கும், பாஸ்போர்ட் எல்லாமே ரெடியாகி கண்டிப்பாக ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நல்ல மாதம் ரிஷபராசிக்கு வெளிநாட்டு பொருளுக்கு. அதாவது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராகு 11ஆம் இடம், சுக்கிரன் பயிற்சியாகி 12ஆம் இடத்துக்கு போயிடுவார், சனி 10வது இடம். இது ஒரு அற்புதமான அமைப்பு தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இது ஒரு நல்ல அமைப்பு. ஏதாவது சுப விரயங்கள் சுப விஷயங்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும் இந்த மாதம். ஏதாவது வாகனம் வாங்குறதோ இல்லை வீடு வாங்குறதோ இல்லை திருமணம் பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் பண்ணுவீங்க. குடும்ப உறவினர்களை ஒன்று சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சி பண்ணுறது, இல்லை ஏதாவது டூர் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். நினைத்தெல்லாம் கைகூடும் மாதம் இந்த மாதம். சரிங்களா? ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதனால் பயன்படுத்திக்கோங்க, விட்டுறாதீங்க இந்த ஏப்ரல் மாதத்தை. நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அற்புதமான இந்த ஏப்ரல் மாதம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா குருப்பெயர்ச்சி வருது. அந்த குருப்பெயர்ச்சியுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். குரு பகவான் தரக்கூடிய நிலையில் தான் வருவார். அதனால் ரிஷபராசிகள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதம் அடுத்த மாதம் எல்லாமே தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள். இதுவரை கஷ்டம் இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறையும், பண வரவுகள் அதிகரிக்கும், விட்டு போனவங்க தேடி பேசக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். சரிங்களா? எதுவும் கவலைப்படாமல்